வெல்கம் 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 தலைவரே. நீங்க ஜிபிஎஸ்க்கு எனக்கு கொடுத்த ஆதரவை விட மொபைல் ட்ராக்கருக்கு நீங்க கொடுத்து அமோக வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ என்னன்னா, நீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, சார் இந்த ஜிபிஎஸ்க்கு நம்ம போட்டோம் பண்ணணும் எல்லாமே ஓகே, இந்த மொபைல் ட்ராக்கர்ன்றீங்க, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஜிபிஎஸ் மூலமாக நீங்கள் டிவைஸை வச்சுக்கிட்டு, அதாவது ஜிபிஎஸ் டிவைஸை வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க, எங்கே இருக்கீங்கன்னு பார்ப்பீங்க, லைவ் ட்ராக் பார்ப்பீங்க, ஸோ வெஹிக்கிள் எங்கே போயிட்டுருக்கு, எங்கே வந்துச்சு, இதே மாதிரி பர்சனலாக அவரோட பேக்குள்ளரையோ அல்லது அவரோட பாக்கெட்லையோ எங்கேயோ ஒரு டிவைஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மூலமாக ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிள். பட் மொபைல் அப்ளிகேஷனுங்கிறது என்ன, மொபைல் ட்ராக்கிங்கிறது என்னன்னாக்க, ஸோ இந்த மொபைலில் டிவைஸ் எல்லாருமே ஒரு டிவைஸை கையில் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக எதுக்காக ஒரு டிவைஸ் போகணும், அதுக்காக ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலாம். அது வந்து வெஹிக்கிளுக்கு நல்லா இருக்கும், வெஹிக்கிள்களை போட்டோம் அப்படின்னாக்கா 24 hours வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கும் பக்கம். ஸோ மொபைல் ட்ராக்குங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு உங்கள் மொபைலையே டிவைஸாக வச்சுக்கிட்டு அழகாக சூப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ண ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலையும் எல்லா ஆப்ஷனும் இருக்கு. லைவ் ட்ராக்கிங் இருக்கு, நியர்பை என்ன இருக்குங்கிறது இருக்கு, எமர்ஜென்சி கால்ஸ் இருக்கு, ரூட் ரிப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் செக்இன் செக் அவுட் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அட்டனன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவரை பேஸ் பண்ணி நீங்கள் இது 2 வீலர் 4 வீலர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவரை பேஸ் பண்ணி காரு, பைக்கு, பஸ்ஸு, லாரி, ட்ரெயின் எல்லாத்தையுமே நீங்கள் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். சரி, ஓகே, சிம்பிளாக ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவைஸ் இல்லாமல் நம்ம மொபைலே டிவைஸாக வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ட்ராக் பண்ணுறது தான் நார்மலான. சரி, இப்போ வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் அப்ளிகேஷன் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ மொபைல் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். சரி, எப்படி இது வந்து சில்ட்ரன்ஸை ட்ராக் பண்ணுங்க. சில்ட்ரன்ஸ் எப்பவுமே யாராவது பெரியவங்களோட தான் போவாங்க. அந்த பெரியவங்களை பேஸ் பண்ணி சில்ட்ரன்ஸ் வந்து பாதுகாப்பாக்குறாங்களா, போறாங்களா, வராங்களான்னு பர்சனல் ட்ராக்கராக யூஸ் பண்ணிக்கணும். உமன்ஸுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்டாக இது வந்து நம்மளால ட்ராக் பண்ணிக்கணும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏஜ்டு பர்சன் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியும். ஏஜ்டு பர்சன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கலாம். எங்கன்னா போகிறாங்க வராங்க அப்படின்னாக்கா நம்ம பயந்து தேவையில்ல, பத்திரமா அவங்கள போய் சேர்ந்துட்டாங்களா, இருக்காங்களா, வீட்டில் தான் இருக்காங்களாங்கிறத அவங்க மொபைல் வச்சுட்டு நம்மளால ட்ராக் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இதற்கு ரெண்டுக்குள்ள காஸ்ட் வைஸ் என்ன? ஸோ அது வந்து ஒரு தரமாக ஒரு நல்ல ஒரு ஜிபிஎஸ் வந்து வெஹிக்கிளை ட்ராக் பண்ணி அப்ளிகேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3500 4000 ரூபாய், அதிகமாகவும் போடுறாங்க கம்மியாகவும் போடுறாங்க. நான் ஆவரேஜாக சொல்கிறேன், ஒரு 3500 4000 ரூபாய் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். பட் இந்த அப்ளிகேஷனால, அதாவது மொபைல் ட்ராக்கர் அப்ளிகேஷனால வெறும் 499 ரூபாய் 500 ரூபாய்க்கு 1 இயருக்கு ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து சிங்கிள் பர்சனாக இருந்தால், இதே வந்து பல்காக இருக்குது, ஒரு 10 பேருக்கு மேலே வராங்கன்னா வெறும் 300 ரூபாயில ஒரு வருஷத்துக்கு ட்ராக் பண்ணிக்க முடியும். சரி, நம்ம வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு, கம்பெனிஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகுது? சார் சிம்பிள் சார், இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி என்னோட கிளைண்ட் ஒருத்தர் 4-5 மடங்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டார் சார். எப்படி சார்? அவர் மார்க்கெட்டிங் டீம் வச்சிருக்காரு சார், அதில் ஒரு 10-12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேரையும் ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெஹிக்கிளில் போட்டுச்சு சார் ஜிபிஎஸ். ஸோ என்னன்னாக்கா அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு மாதிரி சங்கடப்பட்டாங்க. என்னன்னா, நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கணும், 24 hours யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி, ஒரு மார்க்கெட் போக முடியல, பர்சனலாக ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல, ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியல அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்துச்சு. பட் இதில் அப்படி கிடையாது. மொபைல் ட்ராக்கரை பொறுத்தவரையிலும் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து மார்னிங் 9 o'clock 10 o'clock அவங்க கிளம்புறப்ப ஒரு செக்இன் கொடுத்தாங்கன்னா அப்போ இருந்து தான் சார் ட்ராக் ஆகும். ஓகேங்களா? ஸோ ட்ராக் ஆகும். அதே மாதிரி ஈவினிங் செக் அவுட் கொடுத்துட்டாங்க, ஒர்க் முடிச்சு செக் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ராக்கிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இதுக்கடையில் அவங்க இன்னைக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் போனாங்க, அப்பாயின்மெண்ட் க்ளோஸ் பண்ணாங்களா, யாரை பார்த்தாங்க, அந்த பிளேஸில் இருக்கிற லொக்கேஷனு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லொக்கேஷன்ல இருந்து எந்த பர்சன் நம்ம மீட் பண்றாங்கிற இதுல இருந்து லாங்கிடியூட்ல இருந்து டைம், டேட்டு, இது எல்லாமே நமக்கு வந்துடும், எடுத்து கொடுத்துரும். லைவ் ட்ராக்கர் லைவாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுனாக்கா, அவரு என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா, டெய்லி இவங்க போறது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து போனாங்க வந்தாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கும் இது எப்படி இருக்குனாக்கா, ஒரு டீம் நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம டீம் கூடவே இருக்காங்க, நம்ம கூட வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ப்ராடக்ட்.
ஸோ என்ன ஆகுனா ரெண்டு கம்பெனியை பார்த்தவங்க இப்ப 4 கம்பெனி 5 கம்பெனி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சப்போர்ட் இருக்கு, அந்த டைம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா டீல் வந்து ஈஸியா க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் 4-5 மடங்குக்கு மேல அவர் வந்து பெரிய சேல்ஸ் வந்து இது பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே சார் சூப்பரா இருக்கு, நான் அடுத்த லெவல் நான் போயிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ ஷார்ட் பீரியட்ல என்னால வந்து இது வந்து என்னோட ப்ராடக்டை என்னோட இதை வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி என்னோட இன்கம் வந்து ரொம்ப பெருசா கொடுக்க முடியும் சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்களும் வாங்குறாங்க, ஜட்ஜஸும் பண்றாங்க, வேற எதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார், பர்சனல் ட்ராக்கரா யூஸ் பண்றோம், எம்ப்ளாயிஸ்க்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எம்ப்ளாயி சைட்ல சப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னும் நம்ம அது தனித்தனியா பார்ப்போம். தனித்தனியா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். இப்போ நம்ம மொத்தமா பேசினால ஷார்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படி சொல்லிடுறேன். சரி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், இதே மாதிரி தான் என்னோட கிளைண்ட் ஒருத்தர் ப்ரீ ஸ்கூல் ரன் பண்ணிருக்காரு சார். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸும் ஓரளவுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் இதை பற்றி பேசினேன், ப்ராடக்ட்டை பற்றி பேசினேன், அவர் இன்ஸ்டால் பண்ணாரு. ஸோ அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ப்ரீ ஸ்கூலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஸ்கூல்லேயே பண்ணுறோம், 10th 5th காலேஜ் எல்லா இடத்துக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் ப்ரீ ஸ்கூலில் நடந்த ஒரு மேஜிக் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ப்ராடக்டை வாங்கினாரு, போட்டாரு. இது வந்து 2 லாகினா கொடுத்துருவோம், பேரண்ட்ஸுக்கும் ஒரு லாகின் கொடுத்துருவோம், ஸ்கூலுக்கு ஒரு லாகின் கொடுத்துருவோம். ஸோ அந்த குழந்தை கிளம்பிருச்சா, வந்துருச்சா, ஸ்கூலுக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு. ஸோ ட்ராக்கிங் வச்சிருக்கேங்கிற ஒரு பாதுகாப்பு ஒரு குழந்தை கொடுக்குறேங்கிறத வச்சுதான் அவர் வந்து ப்ரொமோஷனே பண்ணாரு. ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ நல்ல நேமு, என்ன சொல்றது, ஃபோக்கஸ்டு, என்ன சொல்றது, பசங்களோட சேஃப்டி, கம்பெனியோட ஸ்கூலோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரும் என்ன சொல்றது, அவரும் ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய பெரிய ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் போயிட்டு இருக்கு. நான் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் தனித்தனியாக கொடுக்குறேன், வேற இதெல்லாமே கொடுக்குறேன். தலைவரே, நீங்க என்ன தலைவரே, நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஒரு டைம் பேசுறீங்க, திடீர்னு வரீங்க பேசுறீங்க, பார்த்தாக்கா அங்க போனேன் இங்க போனேன்ட்டு போயிட்டு நீங்க மட்டும் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சூப்பரான விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 டைப்பா பண்ணிருக்கோம். அதாவது சேல்ஸ், அதாவது நீங்களும் இதுல சம்பாதிக்க முடியும், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல சம்பாதிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து என்ன பண்றாருன்னா 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் இப்படி வந்து பிரான்சைசிக்கு கொடுத்து ஒரு ஹோட்டல் பிசினஸோ அல்லது வந்து ஒரு ஜுவல்லரியோ அல்லது பெரிய துணி கடையோ அல்லது டீ ஷாப்பு, ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துல டீ ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரான்சைசி எடுத்து அவர் பண்றாரு. இப்போ பொருளை வாங்கணும், கொண்டு வரணும், திருப்பி போடணும், திருப்பி விற்கணும், திருப்பி கொண்டு வரணும், போடணும். ஸோ இது ஒரு ரொட்டீனாக போயிட்டு இருக்கு இல்லையா. இது மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணாங்க, அந்த மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்களும் க்ரோத் ஆயிருக்காங்க, அதுவும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. பட் அவங்க எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி பண்றவங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை கொடுக்குறோம். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிரான்சைசில வெறும் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். லட்சக்கணக்கில் இருக்கு, வெறும் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எப்படி, ஏன், எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு பிராண்ட் நீங்க வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு பிராண்ட்ல தான் நீங்க ரன் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த பிராண்ட் நேம்லயே உங்களுக்கு ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுத்துரும் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஒயிட் லேபிளிங் பண்ணிட்டாக்கா உங்க கம்பெனி நேம்ல வந்துடும், உங்க லோகோ வந்துடும், உங்க ப்ராடக்டோட நேம் வந்துடும், உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்துடும், உங்க மெயில் ஐடி வந்துடும். அதாவது கஸ்டமருக்கு எல்லாமே இதுதான் டிஸ்பிளே ஆகும். உங்களோட டீட்டெயில், உங்களோட இது எல்லாமே, உங்களோட சர்வீஸ்ல இருந்து எல்லாமே, உங்களோட நேம், உங்களோட கான்டாக்ட் இது எல்லாமே உங்களோட தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் நீங்க இது பண்றீங்க, 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதுலயே இப்போ நீங்க வந்து 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராடக்ட் கொடுத்தது போக உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கும். 100 பாயிண்ட்ஸ் 100 யூசர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஃப்ரீயா சேல் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா சேல் பண்றீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மொத்தமா போறப்போ 300 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்றோம். ஒன்னே இருக்கு. பட் நீங்க உங்க பிராண்ட்ல பண்றப்ப நீங்க வந்து இன்னும் சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்றேன், நல்லா பண்றீங்கன்னாக்கா இன்னும் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கூட நீங்க சேல் பண்ணலாம். அது இல்லை, நான் வந்து நம்மளோட மட்டும் பேசுறேன். ஸோ நீங்க அந்த 100 சேல்ஸ் நீங்க முடிக்கிறப்பே பாத்தீங்க அப்படின்னாக்கா 300 பண்ணா 30,000 ரூபா வந்துடும். நீங்க 15,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ், சோர்ஸ் எல்லாமே 1 டைம் இதுல உங்களுக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெனியூவல் அடுத்து போய்க்கலாம், அடுத்து பேசிக்கலாம். பட் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
தென் நீங்க இதனோட இதுலயே நீங்க 30,000 ரூபாய் நீங்க போட்டதை விட நீங்க ஒரு மடங்கு அதிகமாக லாபம் இல்லை. அப்ப நீங்க அமௌண்டே போடல, அமௌண்டே போடாம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி, அப்ளிகேஷன் கம்பெனி. நான் அது ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும், இது முடிச்சு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த 15,000 ரூபாயில இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சி, கம்பெனி பிராண்டு கிடைச்சி, எல்லாமே இது பண்ணி 30,000 ரூபாய் உங்க கைக்கு வருது. ஸோ அதுல 15,000 ரூபாய் உங்களுக்கு லாபம். ஸோ நீங்க போட்டதை விட ஒரு மடங்கு அதிகமாக லாபம் எடுக்கிறீங்க. ஸோ பிராண்ட் பண்ணி பண்றவங்களுக்கு இது வந்து சரியான பிசினஸ். வேர்ல்டு வைடு பண்ணலாம் சார், வேர்ல்டு வைடு பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்க இன்னைக்குதான் மார்க்கெட்டிங் என்ன சொல்றது, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்துருச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய வந்துருச்சு. ஸோ நீங்க இந்த ப்ராடக்ட் நீங்க நார்மலா போட்டீங்கன்னா வைரல் ஆகும். வைரல் ஆச்சு அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு லேக்ஸ்ல சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது, சார் என்ன 15,000 ரூபாய் டக்குன்னு சொல்றீங்க, கொஞ்சம் ஏதாவது அதுல என்ன சார் அப்படின்னாக்கா 7,500 ரூபாய் இருக்கு. இதே பிராண்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுல பிளே ஸ்டோர்ல இருந்து அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. இதுல பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் ஆகாது, லிங்க் மட்டும் உங்களுக்கு வந்துடும். அந்த லிங்கை நீங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு நீங்க சேல் பண்ணிக்கலாம். வெறும் 7,000 ரூபாய். இதுல 50 யூசர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது சேல் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 15,000 வந்துடும். நீங்க போட்டதை விட ஒரு மடங்கு அதிகமா எடுத்துருவீங்க. ஸோ நீங்க அமௌண்டே போடல, உங்களுக்கு நீங்க உங்களோட ஒர்க்குக்கு பிராண்டு வித்து உங்களோட சேல்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஈஸியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பக்காவா இது பண்ணலாம். இதை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே சார், அதை அவங்க என் பிராண்ட்ல வேணாம் சார், நான் ஆல்ரெடி 4-5 பிராண்டு, நான் 4-5 இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் தெரியும், நிறைய எனக்கு ஸ்கூல்ஸ் தெரியும், நிறைய காலேஜஸ் தெரியும், நிறைய கம்பெனிஸ் தெரியும், எம்ப்ளாயிஸ் சைட்ல இந்த சைட்ல அல்லது என்ன சொல்றது பக்கத்து வீடு எழுத்து வீடு இதெல்லாம் தெரிஞ்சவங்களாம் நிறைய இருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பெரியவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் சார். நான் பாக்க அப்படியே சேல் பண்ணிட்டு போறேன், உங்க என்ன சேல் பண்ணிட்டு போறேன். என்ன சார் விஷயம் அப்படின்னாக்கா சிம்பிள், வெறும் 1,500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பண்ணா போதுமானது. இதுல உங்களுக்கு 10 யூசருக்கு சேல் பண்ற பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அழகா நீங்க 10 பேர் சேல் பண்ணாலே உங்களுக்கு 3,000 ரூபாய். ஸோ ஒரு மடங்கு அதிகமா எடுத்துவீங்க, சூப்பரா ஆன் பண்ணிட்டு போகலாம். நீங்க இதுல நீங்க நார்மலா பண்றீங்க அப்படின்னாலும், பட் பிராண்டா பண்றது சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அட்மின்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே உங்க நேம்ல வந்துடும். ஸோ இதுல ஒயிட் லேபிளிங் எல்லாமே உங்க நேம்ல வந்துடும். அது செமையான பிசினஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் இறங்குறப்ப அந்த அட்மின் வந்து சூப்பர் அட்மின் கிடைக்காது, அட்மின் வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி நேம்லயே நீங்க பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஒரு இது ஸோ இவ்வளவுதான். பட் என்னன்னா எதுல பண்றோமோ அதுக்கு இந்த மாதிரி ஆன் பண்ண முடியும் ஈஸியா. நீங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு வேணும் இல்லையா? அதனால இந்த வாய்ப்பு வந்து கிரியேட் பண்ணிருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா இது பண்ணிக்கலாம். சரி, அந்த குட்டி கதை ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த குட்டி கதையை பத்தி நம்ம பேசிக்கலாம். சிம்பிளுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த நாடெல்லாம் வல்லரசா இருந்துச்சு? குதிரைப்படை இந்த மாதிரி வச்சிருந்தவங்கலாம், படைபலம், குதிரைப்படை இந்த மாதிரி வச்சிருந்தவங்கலாம் நல்ல ஒரு வல்லரசு நாடாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன மாதிரி நாடு இருந்து வல்லரசு? ஒரு 100 வருஷம் ஆச்சு. இது கூட யானைப்படை, அதாவது குதிரைப்படை பிளஸ் யானைப்படை, போர் வீரர்கள், இந்த மாதிரி வளம் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து வல்லரசு நாடா இருந்துச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு இது கூட எல்லாமே சேர்த்து கப்பற்படை இதெல்லாம் சேர்த்து கப்பற்படை வச்சிருந்தவங்க வல்லரசு நாடா இருந்துச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு, குட்டி கதை தான் முடிச்சிடறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த கப்பற்படை, காலார்படை இந்த படைகளோட சேர்த்து விமானப்படை இருந்தவங்க வல்லரசா இருந்தாங்க. கரெக்டா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பணபலம் இதெல்லாம் வந்ததில்ல. இப்ப ரீசெண்டா போன ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு பக்கமா இருக்கிறப்ப சிம்பிள்ங்க, கம்ப்யூட்டர் வந்து கோடிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா? அந்த கம்பெனி அதிகமா இருந்தது. எந்த கம்பெனி அதில் எந்த நாடு முன்னோடி இருந்தா அவங்க தான் உங்களுக்கு தெரியும் வல்லரசு நாடா இருந்தாங்க. ஓகேவா? சரி, நியர்பை இப்ப எந்த நாடெல்லாம் வல்லரசு நாடா இருக்கு? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன காலார்படை, இது லொட்டுலோஸ்க்கு விமானப்படை, இதெல்லாமே வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு மொபைல் அப்ளிகேஷன் இன்னைக்கு இல்லாம எதுவுமே இல்லை. மொபைல் அப்ளிகேஷன் எந்த நாடெல்லாம் வச்சிருக்கோ, அதிகமா வச்சிருக்கோ, நிறைய வச்சிருக்கோ, அவங்க வல்லரசு. நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய லேர்ன் பண்றாங்க.
ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு தனி பர்சனுக்கும் கிடைக்குது, தனி கம்பெனிக்கும் கிடைக்குது, தனி ஸ்கூலுக்கும் கிடைக்குது, தனி காலேஜஸ்க்கும் கிடைக்குதுனாங்க அவங்களையும் க்ரோத் பண்ணிக்கலாம். அவங்களோட பிஸ்னஸையும் சேல்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே இது பண்ணிக்கலாம். பேங்க் பேலன்ஸ் கொட்டுன்னு கொட்டுங்க. ஸோ அதுதான் இதுதான் விஷயம். ஸோ வல்லரசா இருக்கிறது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு இப்ப தரப்போறேன். ஓகேங்களா? சரி, இதனோட இதை வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை நான் முடிச்சுட்டு இப்போ பாருங்க, இப்போ நான் போட்டேன்ல, இதுல எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க என்ன. சரி, அடுத்தடுத்த இதுல வந்து இதனோட இன்னும் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, என்ன மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்னு என்னன்னாக்கா, சரி வாங்கிட்டோம், இது வாங்கிட்டு வந்து பின்னாடி மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ மார்க்கெட்டிங்கை வந்து இதுக்கு எப்படி பண்றது, அதில் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதில் என்ன யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, எந்த மாதிரிலாம். ஸோ இதில் எப்படியெல்லாம் ஈஸியாக கம்மியான விலையில அல்லது ஃப்ரீயாக இருக்கிறதுல எப்படி நம்ம மூவ் பண்ண முடியும், எப்படி நம்ம வந்து இதை வைரல் ஆக முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 கால், ஒரு 100 சேல் முடிஞ்சனாக்கா கிட்டத்தட்ட என்ன 3 லட்சம் ரூபாய் இல்லையா? சரி, 30,000 ரூபாய். இது வந்து ஸ்டார்டிங். இதே வந்து நீங்க ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1000 பேர் சேல் ஆகும். 1000 பேர் சேல் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு 3 லட்சம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. வித்தின் 1 மந்த் 2 மந்த்ல இது நடக்குங்க. உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் கொட்டுன்னு. இவ்வளவுதாங்க விஷயம். ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாருங்க. இதுல இருந்து நான் விடைபெறேன். என் பேரு சசிராஜா. பாய். ஷியோர், நான் திரும்ப மீட் பண்ணுவோம். ஓகேவா? எவ்வளவு பேர் எடுத்துருக்காங்க என்னங்கிறது. ஸோ அடுத்து இந்த மார்க்கெட்டிங் இதெல்லாமே பற்றி பேசுகிறப்ப நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.